அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நட்பு அப்படிங்கும்போது நமக்கு என்ன நினைவு வருது? ஃப்ரெண்ட்ஷிப். உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே ஹாப்பினஸ்ல மட்டும் இருக்கிறது கிடையாது. கவலை, கஷ்டம், துன்பம் எல்லாத்துலயுமே பங்கு கொள்றதுதான் உண்மையான உறவு, உண்மையான நட்பு. ஆனா இன்றைக்கு பல நட்புகள் எப்படின்னு சொன்னால் அவங்களோட சந்தோஷங்கள்ல மட்டும் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கவலை வந்துட்டால், அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்துட்டால் அப்படியே அவங்க நழுவி போயிடுவாங்க. அதை யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ இன்றைக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன் நம்ம ஒரு சந்தோஷத்துக்காக மட்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணணும்? ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரீஷியஸ். நமக்கு அது தெரியாம இருக்குது. அதோட வேல்யூவே தெரியாம தான் நம்ம ஒரு நட்பை வைக்கிறோம். எப்பயுமே நல்ல நட்புகளை தெரிவு செய்யுங்க. நல்ல நட்பு உங்களை ஜன்னா வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது இன்றைக்கு பலருக்கு தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இந்த உலகத்தோடே நம்ம நல்ல நட்பா இருக்கிறோம், பேசுறோம், பழகிறோம், அப்படியே அது மடிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி. இறைவனுக்காகவே ஒன்று சேர்ந்த இரண்டு உள்ளங்களை அல்லாஹ் தஆலா நாளைக்கு அர்ஷிலையும் ஒன்று சேர்ப்பான. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தால் மட்டும் தான் அல்லாஹ் தஆலா அர்ஷில ஒன்று சேர்ப்பான். அது ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு பல ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்காகத்தான் இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து சூஸ் பண்ணுங்க. அது லைஃப் லாங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அல்லது நம்மளை இடையிலே பிரேக் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு சொல்லி. நல்ல நட்பு கிடைக்கிறது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு நிஅமத். அல்லாஹ் தஆலா இடத்துல நல்ல நட்பு கிடைக்கிறதுக்காக பிரார்த்திங்க. அப்படி ஒரு நட்பு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் யூ ஆர் வெரி லக்கி பர்சன்.